அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவின் 4 நூல்களை வெளியிட்டு இந்த விழாவின் நாயகியாக அமர்ந்திருக்கும் அன்பின் வடிவமாக அம்மா ரஜினி பத்ராஜா அவர்களுக்கும், இங்கு சிறப்புரை நல்க வந்திருக்கும் சிறந்த இலக்கியவாதி கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், நூல்களை வெளியிட்டு வாழ்த்துரைக்க முனைவர் வானதி ராமநாதன் அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் துரையரசு, நமது மாவட்டத்தில் நாட்டியத்திற்கென்று தனி பள்ளியை இயக்கி மிகச் சிறப்பாக நித்யாஞ்சலி நடனக்குழு நடத்தி வரும் திருமதி நிரஞ்சனா ஐயன் கோட்டீஸ்வரன் அவர்களுக்கும், தொல்லியல் ஆர்வலர் திருமதி பௌசிகா இக்பால் உள்ளிட்ட நூல்களை பெற வந்திருக்கும் நமது ராஜேஸ்வரி அம்மா ஆனந்தி, எழுத்தாளர் மதுமிதா, திரு மயில் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இங்கு கௌரவிக்கப்பட இருக்கும் ராஜபாளையத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய டாக்டர் கணேசன், எழுத்தாளர் என்னுடைய மாமா நரேந்திரகுமார், எழுத்தாளர் கண்மணி ராசா, திரு வெங்கட்ராமன், முதுமுனைவர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரஜினி பத்ராஜா அம்மாவை நான் ரொம்ப நாளாக பல கூட்டங்களில் பார்ப்பதுண்டு, பேசுவதுண்டு. அவர்களின் நூல்களை முழுவதுமாக படித்தது இந்த முறைதான். 4 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. உணவு திருவிழா, அது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. வானதி பதிப்பகம் சார்பாக செம்பிமா, ஒரு வரலாற்று புனைவு நூல். நமக்குள் கேட்கும் நாதங்கள், கங்கை புத்தக நிலையத்தின் சார்பாக வேதங்களை, நம்மளுடைய வாழ்வை, மெய்ஞானத்தை ஒரு மீள்பார்வையோடு ஒரு நடன ஆட்டிய நூலாக வெளிவந்துள்ளது. மற்றொன்று ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல், த பாப்பா கேம். இன்றைய இளைஞர்களுக்கு சென்சி சமூகத்திற்கும் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கு எதை நாம் சொல்லிக் கொடுப்பது, எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் சிந்தித்து அந்த நூல் வெளியிட்டது. உணவு திருவிழா, நாம் நம்முடைய வீடுகளில் சந்திக்கக்கூடிய, அன்றாடம் சந்திக்கக்கூடிய, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒய்ஃப் என்ன சொல்வானா, ஒரு நாள் மக கூட்டினானா ஒரு நாள் மகன் கூட்டணும்னு சொல்வான். மகன் கூட்டணும் அப்படின்ற நாள் வந்தவொடனே எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவன் விளக்குமாற தொடக்கூடாதுன்பாங்க. ஆனால் என் ஒய்ஃப் என்ன சொல்வான், நாளைக்கு இவன் ஆண் பெண் சமந்தான், மக ஒரு நாள் கூட்டினா அவன் ஒரு நாள் கூட்டட்டுமே அப்படின்பா. அதை நாம் அன்றாடம் வீடுகளில் சந்திக்கிறோம். ஒரு மூத்த தலைமுறை அதை அனுமதிக்க மாட்டேங்குது. ஆண் விளக்குமாறை தொடக்கூடாது, ஆண் கரண்டியை தொடக்கூடாது, ஆண் கேஸ் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது, தோசை சுடக்கூடாது. அவன் அதைத்தான் கருவாக இருக்குது. உணவு திருவிழா என்று பெயர் வைத்திருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு வீட்டில் ஆணை ஒரு வெண்ணி கூட போட தெரியாத ஒரு ஆளாக வளர்த்த ஒரு வீட்டில் நடக்கும் ஒரு சம்பவத்தை வைத்து செல்கிறது. மிக அருமையான, மாணவர்களுக்கு நீதி நூல் பயில வேண்டிய ஒரு நீதியை, உணவோடு ஒரு நீதியும் சொல்லி இருக்கிறது. மிக அருமையான நூல். அதை இப்போ விமர்சிக்கும் போது எல்லாம் வரும். நாமும் நம்முடைய வீடுகளில் அதையெல்லாம் மாற்ற வேண்டும். இங்கே ஆண்களுக்கு எத்தனை பேருக்கு சமையல் செய்யும் என்று தெரியும் என்று தெரியவில்லை. உணவு என்பது இருவருக்கும் பொதுவானது. இப்போ உணவு தயாரிப்பதிலும் ஆண்களும் ஈடுபட வேண்டும். அனைத்து வேலைகளிலும் சமம் என்றால் அதையும் செய்ய வேண்டும். அது மாணவர்களுக்கு நீதியாக உள்ளே வருகிறது. மற்றொன்று செம்பிமா, நீங்கள் ஒரு வரலாற்று புனைவு நூலை ஒரு சாதாரணமாக நம்ம வீடுகளில் பரன்களில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எடுத்து வைக்கும்போது, எங்கள் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் உள்ள சிக்கல் தான், பாத்திரங்களை கழிக்கிறதுக்கு மனசே வராது. அடுக்கடிக்க வச்சுருப்பாங்க.
ஏம்மா இது இந்த பாத்திரத்தை எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. இது கீழே போட்டால் என்ன அப்படி. ஆனால் ஒரு கதை இருக்கும் அந்த பாத்திரத்துக்குள்ளே. இது நீ சின்ன பையனாக இருக்கப்ப முதல் மார்க் வாங்கினப்ப வந்தது, பேச்சு போட்டிக்கு பரிசாக கொடுத்தது, அதில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பான், இந்த போட்டியில் கூட்டுறவுத்துறையால் நடத்திய பேச்சு போட்டியில் இந்த பரிசின். அப்போ இந்த பாத்திரங்களுக்குள் உள்ள கதையை, அடுக்களை பேச்சு தான், ஆனால் அது வரலாறுக்குள் நீள்கிறது. செம்பிமா மாதேவின்றவர் சோழ பேரரசில் நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் மாற்றப்பட்ட கதை. தன்னுடைய கணவன் இறந்தபோது தான் மகாராணியாக உட்காராமல் தன்னுடைய கொழுந்தனாரை இருக்க வைத்து, கொழுந்தனாரின் மகனை இருக்க வைத்து, அதற்கு பின்பாக தன் மகனை இருக்க வைத்த ஒரு பேரரசி. அந்த பேரரசியின் பொதுவான குணங்கள் என்னவென்றால் அன்பு மயமாக இருப்பது. இந்த 4 நூல்களிலும் வலியுறுத்தப்படுவது அன்புதான். அன்பு அன்பு அன்பு, அன்பு தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த அன்பின் வழி இது. அதோட ஒரு புனைவு கதையும் சேர்த்து உள்ளே போகுது. வெளியிட்டு சிறப்புரை அதெல்லாம் பேசுவாங்க. 3 செப்பு தகடுகள் கடைசியில் கிடைக்கிறது. அந்த செப்பு தகடுகளில் தான் இந்த சமூகத்துக்கான விஷயத்தை ரஜினி பத்ராஜ் அவர்கள் வைக்கிறார். எல்லோரும் ஒன்று, எல்லோரின் மீதும் அன்பு செலுத்துங்க. இதுதான் முதல் செப்பு தகடு சொல்லக்கூடிய ஒரு தகவல். 2வது செப்பு தகடு, விட்டு கொடுப்பது என்பது ஒரு மாபெரும் யுத்தி. செம்பிமா மாதேவி விட்டு கொடுத்தாள். தான் மகாராணியாக வருவதற்கு பதிலாக தன்னுடைய கொழுந்தனாரை விட்டு கொடுத்தாள். தன்னுடைய மகன் வருவதற்கு பதிலாக கொழுந்தனாரின் மகன் வருவதற்கு விட்டு கொடுத்தாள். அவள்தான் இன்றும் பேசப்படுகிறாள். அதனால் விட்டு கொடுங்கள், விட்டு கொடுப்பதால் நீங்கள் இழப்பது ஒன்றுமில்லை, அடைவது நிறைய அப்படின்றதான் 2வது செய்தி. இப்படி இந்த செம்பிமா மாதேவி ஒரு வரலாற்று நூலை மிக வேகமாக ஓடிடும். நீங்கள் அனைவரும் இதை நூல்களை வாங்கி படிக்க வேண்டும். ஒரு பாத்திரத்துக்கு பின்னால் உள்ள நிகழ்வு எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ண முடிந்தது என்றது ஆச்சரியமாக இருக்கிறது. நாமும் படங்களில் பாத்திரங்களை பார்க்கிறோம். வரலாறு நிறைய படிக்கும்போது செம்பிமா மாதேவி மேல் அபிமானம் கொண்டவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். அப்படி செம்பிமா மாதேவியினுடைய குணங்களின் மீது அபிமானத்தை தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மிக அருமையாக சித்தரித்த ஒரு அருமையான வரலாற்று புனைவது. அதில் உள்ள செய்தியும் அதுதான், அன்போடு இருங்கள், அனைவரின் மீதும் அன்பு செலுத்துங்கள் தான். பாப்பா கேம், அது ஒரு இங்கிலீஷில் வந்த நூல். ஒரு குழந்தைகளுக்கு நாம் பார்த்துருப்போம், ஃப்ரீ ஃபைட்டர். இப்போ ஒரு 2-3 இடங்களில் இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தை அங்கே இருக்காண்டா ஷூட் பண்ணா அப்படின்னா ஏதோ கேம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ எல்லாம் எதில் வருது? ஷேடோ ஃபைட்டர், மிகப்பெரிய வாளை வைத்து வெட்டுவது, மிகப்பெரிய துப்பாக்கியை வைத்து சுடுவது. இதுதான் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு முறையாக இருக்கும்போது, இது அல்லாமல் பரமபதத்தில் நல்லது செய்தால் லேடராகவும் கெட்டது செய்தால் கீழே இறங்குவதாகவும் ஒரு கற்பனையான ஒரு ஆப், அப்படி ஒரு ஆப் இருந்தால் நல்லது. ரஜினி பத்ராஜா அவர்களுடைய கற்பனைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் யாராவது ஒருவர் அந்த ஆப்பை தயாரித்தால் மிக நல்லது. அது அமெரிக்கா செல்லும்போது 2 பசங்களோட பேசிட்டு போகிறான் ஒரு பையன். 2 பேரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. நீ எப்படி செல்ஃபோன் வாங்கினன்றப்ப ஒருத்தன் சொல்கிறான், அடம் பிடிச்சேன், பொருள்களை உடைச்சேன், அதனால் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்னொருத்தன் சூசைட் பண்ணிடுவேன் நான் பயமுறுத்தினேன். குழந்தைகளுக்கு சூசைடு இப்போ கொடூரமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்ததுன்னே தெரியல. சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு நாள் 5 நாட்களுக்கு முன்பாக உணவு வியாபாரியின் ஒரு மகன் சூசைட் பண்ணிட்டான். என்ன காரணம்னு பார்த்தா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலையாம், அதனால் ஸ்கூலுக்கு கிளாஸ்க்குள்ளே விட மாட்டேங்க, அப்படி இருந்தும் சூசைட் பண்ணிட்டான். அப்போ இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றணும் என்ற நோக்கத்தில் தான் ஒரு சினிமாவின் நோக்கி சென்ற ஒரு இளைஞன் நல்வழிப்படுத்தக்கூடிய, குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பை உருவாக்குகிறான். அவனுடைய அத்தை தான் அதற்கு யோசனை சொல்கிறான். அதை பற்றிய கதை மிக அருமையானது. அடுத்தது நமக்குள் கேட்கும் நாதங்கள். இதுதான் வேதங்களில் சொல்லப்படும் சாரங்களை மிக தீவிரமாக அனலைஸ் பண்ணியிருக்கு. இதில் நான் ஒரு 5-6 டாபிக் இருக்கிறது.
அந்த உள்ள என்னென்ன சொல்கிறாங்க. அத்தனையும் கணிதம், அத்தனையும் புனிதம், இல்லை என்பதே மாயை, ஆன்மீக பயணம். அது பக்தி கர்ம மார்க்கமா, பக்தி மார்க்கமா, ஞான மார்க்கமா, எது சரி அப்படின்றது. நமக்குள் கேட்கும் நாதங்கள், பாவை நோன்பில் பஞ்சேந்திரியங்கள், அழகன் யார். நீங்கள் இது 4 நூல்களையும் பார்த்தா இந்த வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பல பேர் வேதங்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள். பாரதி மிக நன்கு புரிந்து கொண்டவன். வேதத்தின் சாரத்தை எடுத்து இன்றைய நிலைக்கு அமல்படுத்தியவன் பாரதி. திருமூலரும் அதை போல செய்திருக்கிறார், அம்மாவும் அதை போல செய்திருக்கார். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அழைப்பில் திருமந்திரம் என்று போட்டிருந்தது. அவர்களுடைய வீட்டிற்கு திருமந்திரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களா என்று. அப்படிதானா? மிக அற்புதமானது. நீங்கள் திருமூலரை தெரியாமல் சமூக செயல்பாடுகளில் யாரும் இருக்கக்கூடாது. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாக யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப எவ்வளவு சொல்றான். இன்னொரு அருமையான, இதை படித்து கொண்டிருக்கும் போதுதான் திருமூலரின் சிந்தனைகள் வைந்தது. எல்லாரும் தேன் சாப்பிட்ருப்போம். தேன் எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்கல்ல. தேன் எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். நமக்கு அது மட்டும்தான் தெரிகிறது. திருமூலருக்கு தெரிந்தது என்னவென்றால், தேன் சிவப்பா கருப்பான்னு ஒரு கேள்வி வைக்கார். என்ன புது கேள்வியா இருக்கு. தேன் ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும், அதோட இனிப்பு சிவப்பா கருப்பான்னு கேள்வி வைக்காரு. வானில் ஈசனை தேடும் மதியிலீர், வானுக்குள் சிவபெருமான் இருக்கான் என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களே அறிவில்லாதவர்களே என்றார். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஒளிந்திருக்கிறான் ஈசன். அதுதான் திருமூலர். அப்ப நீங்க முதல்ல என்ன சொல்லிட்டாரு? அன்புதான் சிவம் என்று சொல்லிவிட்டார். அந்த சிவம் எங்கே இருக்கிறது என்றால், எல்லா உடம்புக்குள்ளும் இருப்பது சிவம்தான். அப்ப எதை நாம் தொழ வேண்டும்? அதுக்கும் அவரே சொல்லிட்டார். நீங்க படமாடும் பகவருக்கு ஒன்றியில் நடமாடும் நண்பருக்கு அது ஆகா. கோயிலுக்கு போய் நீ ஒன்று கொடுத்தேனா நடமாடும் தெய்வத்துக்கு வராது. ஆனால் நடமாடும் தெய்வத்திற்கு ஒன்று கொடுத்தால் படமாடும் தெய்வத்திற்கு அது போகும். அதனால்தான் சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. தெய்வத்துக்கு பச்சிலை போதும், பசுவிற்கு ஒரு கை புல்லு போதும். மனிதர்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கை உணவு கொடுங்கள். அப்படி உணவு கொடுக்க முடியாவிட்டால் இன்னுரையாவது வழங்குங்க. அதுதான் திருமூலர். அப்படி அந்த திருமூலரை தன்னுடைய வீட்டின் மந்திரமாக திருமந்திரம் என்று வைத்திருக்கிறார். அதுக்கே நம்ம மிக சிறந்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஒரு அறிவில் சிறந்த ஒரு உலகம், உயிர்கள் எல்லாம் ஒன்று, அன்புதான் சிவம் என்று சொன்னவர். பாரதியும் அதைத்தான் சொல்கிறார். பாரதி செய்க தவம் செய்க தேவம், தவம் செய்தால் நினைத்ததெல்லாம் நீங்கள் கிடைக்கலாம், அன்பிற்சிறந்த தவம் இல்லை. அப்ப தவம் செய்வர். வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் இருப்பின். நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? எது மிகச்சிறந்த ஆற்றல் என்றால் பசியை பொறுத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த ஆற்றல். வள்ளுவர் முதலில் ஆரம்பிக்கும் போது எப்பயும் அப்படிதான் ஆரம்பிப்பார். தவ வலிமையை உயர்த்தி வச்சுட்டு இழுத்து அடிப்பார். பசியை போக்குகிறானே அவனுடைய ஆற்றலுக்கு பின் தான் இந்த தவ ஆற்றல் என்பார். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்வாழ்க்கை என்பதே அன்பும் அரணும் தான். இது முழுக்கவே அதான் சொல்லப்பட்டிருக்கு. மாயையில் பாரதி கொஞ்சம் வித்தியாசப்படுவான். மாயை என்பது பாரதியும் இதைத்தான் சொல்வான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களி என்பான். இந்த பிரபஞ்சத்தின் அங்கம் நாம்.
1420 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரு விரிவு நடந்தது. பெரு வெடிப்பு என்று இப்போது சொல்வதில்லை. எக்ஸ்பான்ஷன், இட் இஸ் நாட் எ எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பெரு விரிவு நடக்கிறது. அந்த விரிவின் துகள்கள் போய்கிட்டு இருக்கிறத ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைநோக்கி அனுப்புனாங்க. பெருவெடிப்பு நடந்து இந்த அண்டம் விரிந்து போய்கிட்டே இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளாக? 1420 கோடி ஆண்டுகளாக விரிவடைந்து கொண்டே போகிறது. அந்த விரிவடையும் துகள்களை ஜேம்ஸ் வெப் படம் எடுத்து விட்டது. அதைத்தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளின் துகள் என்று சொல்கிறார். நாம் அறிவியல் பூர்வமாக இது வந்து பிக் பேங் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஒரு அங்கம் தான் நான். பாரதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போவான். மாயையை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. என் ஒய்ஃப் இருக்கா, என் குழந்தை இருக்கா, நீ ஒரு மாயை, நம்ம குழந்தை ஒரு மாயைன்னு சொல்ல முடியுமான்னு கேள்வி வைப்பான். அதனால தான் வேதம் புதுமை செய்வான். நீ வந்து வேதத்தை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிந்தனை. சமூகம்தான் சிந்தனையை உண்டாக்குகிறது. அந்த சமூகத்தின் ஒரு மேய்ச்சல் சமூகமாக இருந்திருக்க வேண்டும். அங்கே கடவுள்கள் அவ்வளவு பெரிய கடவுள்கள் இல்லை. 33 கடவுள்களாக இருந்ததாக சொல்கிறார்கள். இந்திரன் தான் மிகப்பெரிய கடவுள். ஆனால் இன்னைக்கு இந்திரன் எங்கே இருக்கிறார்? அப்போ ஒவ்வொரு சமூகமும் மாறி வரும்போது சிந்தனையும் மாறி வருகிறது. அந்த சிந்தனை மாறி வர வர பாரதி அதை உள்ளே இழுத்து போகிறான். மாயை உண்மையா? ஒரு தேல் கடிச்சிருச்சு, இது ஒரு மாயை அப்படின்னு சும்மா இருந்துட முடியுமான்னு கேள்வி வைக்க முடியாது. உடனே டாக்டர்கிட்ட போகணுமே, வலி ரொம்ப இருக்குமே, அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் ஒரு அதுக்கு அடுத்த கட்டத்தின் போகிறது. அன்பு செய்தெல்லாம் எல்லா உயிர்களும் பரமாத்மா தான். அத்வைத தத்துவம் வந்து இரு ஆத்மா ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா என்பது இல்லை, இரண்டும் ஒன்றுதான். உலகில் நாம் காணும் காட்சியெல்லாம் பரமாத்மா தான். பரமாத்மா மட்டுமல்ல, அதற்குள் அறிவு இருக்கிறது, அதற்குள் உழைப்பு இருக்கிறது, அதற்குள் உண்மை இருக்கிறது. இதுதான் பாரதியின் டைமென்ஷன். உண்மையின் பேர் தெய்வம் என்போன்பா, உண்மைகள் வேதங்கள் என்போன்பா. நீங்க வந்து இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவேரே, அரும்பும் வியர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் புரிந்திடுவேரே. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? பிரம்ம தேவன் கலையுங்கு நீரே. பிரம்ம தேவன் யார் என்றால் உழைப்பாளிகள் தான். கடவுள் எது என்றால் உண்மைதான். எது நிரூபிக்கப்பட்டதோ அதுதான் வேதம். இதெல்லாம் பாரதியினுடைய டைமென்ஷன். வேதம் புதுமை செய்ய சொல்வான். அந்த வகையில் நீங்க வந்து அந்த நமக்குள் கேட்கும் நாதங்கள் வந்து மெய்ஞானத்தை வேதம் என்ன சொல்கிறது, மாயை என்ன சொல்கிறது, ஆன்மீக பயணம் என்றால் என்ன, நமக்குள் என்ன இருக்க வேண்டும். பாவை நோன்பில் இது அழகன் யார் என்று ஒரு கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறார். பெருமாளின் பல அவதாரங்கள் இருக்கிறது, இதில் அழகன் யார்? ரஜினி பெத்ராஜாவுக்கு ஒரு அழகன் தெரிகிறார், கூவலையர் சாமிக்கும் ஒரு அழகன் தெரிவார். ஒரு தரிசனம் என்ற ஒரு கதை. இந்த மாதிரியான ஒரு அடைமலை காலம், கரிசல் மண்ணில் அடைமலை காலம் என்பது அன்றாடம் காட்சிகளுக்கு துயரம். வேலை கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அப்ப ஒரு புத்தி பேதலித்த ஒரு வயதான முதியவர் தனக்கு கிடைத்த உணவை தான் தங்கியிருக்கும் ஒரு ஓட்டை குடிசையில், குருவி குஞ்சு போட்டு இருக்குது, குஞ்சு பொறிச்சு குருவி கத்திக்கிட்டே இருக்கு, வெளியே போய் இறதேட முடியல. தனக்கு கிடைத்த உணவை அந்த குருவிகளுக்கு உணவாக வைக்கிறார். இதை என்ன சொல்கிறார் என்றால், திருவாதவூரில் 3 பெரியாழ்வார்களும் போன போது திருவிக்கிரம மூர்த்தி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனம் தான் இந்த பெரியவர் கொடுக்கும் உணவின் அன்பின் வெளிப்பாடுன்றார் கூவலையர் சாமி. எது அழகு என்பது மற்றவருக்கு உதவுவதுதான் அழகு, மற்றவருக்கு ஈவதுதான் அழகு. வள்ளுவரும் அதையே சொல்கிறார், சாதலில் இன்னாதது இல்லை, அதுவும் இனிது அதுவும் ஈதல் ஈயா கடை. அப்ப இந்த டைமென்ஷன் எல்லாம் வேதம் என்ன சொல்கிறது?
இன்றைக்கு நாம் வேதத்தை எந்தெந்த திசைகளில் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் மையம் ஒன்றுதான். அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார், அனைவரிடமும் அன்பு செய்ய வேண்டும். இந்த 4 நூட்களும் சொல்வது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் அன்பை நிறைத்துக் கொள்ளுங்கள், அன்புடன் இருங்கள். அன்புதான் அழகு, அன்புதான் அழகு, அன்புதான் அழகு. நன்றி. நன்றி ஆரம் அவர்களே. ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்திருக்கும் இந்த அவைக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தி தோழி அவர்கள் சொன்னாங்க, நேரத்தின் காலம் கருதி என்பதனால் ஒவ்வொருத்தரையும் இங்கே வந்திருக்கிற ஆளுமைகள் அனைவரையும் தனித்தனியாக நான் வணங்கி என்னுடைய வணக்கத்தை கூறி உரையை ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டு அனைவருக்கும் பொதுவில் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். நன்றி. இங்கே ராஜபாளையத்துக்கு நான் மருமக, என் வீட்டுக்காரருக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான். மருமகளாக பலவாட்டி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். முதல் தடவையாக என்னுடைய அவங்கள எப்படி நான் சொல்லட்டும், என்னுடைய மாணவி, எனக்கு அதில் தான் பெருமை. என்னுடைய மாணவியுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் முதன்முறையாக இங்கே வர்றதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. எதையுமே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு வரல, மனசில் ரஜினி மேடம் பற்றி என்ன இருக்கோ நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு மாபெரும் அவை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் ஊரில் இலக்கிய விழா நடத்தும்போது ஒரு 20-30 பேர் கூடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாதனை நிகழ்வாக தான் எங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இதே ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னா மக்கள் கூட்டத்துக்கும் இலக்கிய நிகழ்வுக்கான மக்கள் கூட்டத்துக்கும் இருக்கிற வேறுபாடு நல்லாவே தெரியும். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா சத்தியமங்கலத்திலிருந்து நான் இங்கே என்ன காரணத்துக்காக வந்தேனோ அதே காரணத்துக்கு தான் நீங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடியுது. ரஜினி மேம் இவங்களை எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, இந்த கோவிட் டைமில் நான் இணைய வழியில் தமிழி கல்வெட்டு பயிற்சி பட்டறை நடத்தின்னு இருந்தேன். அந்த பயிற்சியில் இருந்த ஒரு 25 மாணவர்களில் என்னுடைய இளம் மாணவி தான் ரஜினி அம்மா அவர்கள். இளம் மாணவி தான் அவங்க. அந்த முதல் வகுப்பில் என்ன ஆச்சுன்னா, அந்த கோவிட் சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால சரியாக வகுப்புகளுக்கு வர முடியல. நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, ஃபோன் பண்ணி ரொம்ப இதமாக பேசுவாங்க. இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அவங்க அந்த குரல்லையே அடுத்து நம்ம எதுவுமே பேச முடியாது, அப்படி இருக்கும். ஃபௌசியா, நான் அட்டன் பண்ண முடியல, என்ன ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, ரெக்கார்ட் ஆகியிருக்கு. எனக்கு அவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கேட்டிருக்குறாங்க. மேம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணாதீங்க, சொல்கிற விஷயங்களை காதில் வாங்கிக்கோங்க, அது போதும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. அவங்க ஒரு கிளாஸ் வரலைங்கும்போது அதுக்கு அவங்க அவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த எக்ஸ்கியூசஸ், அப்பா மேம் இந்த ஸ்டேஜில் சொல்கிற, இனிமேல் எங்கிட்ட நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. அதுக்கப்புறமா சரி அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஒவ்வொரு பேட்ச்லேயும் பணம் கட்டி சேர்றாங்க, படிக்கிறாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் அடுத்த இணைய வழியில் தமிழி முதல் தமிழி தான் போட்டோம், தொல்லெழுத்துக்கள். அதுக்கப்புறமா கோவில் கல்வெட்டு எழுத்துக்கள், சோழர் கால கல்வெட்டு எழுத்துக்கள் கேட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு வகுப்பை ஆரம்பிக்கும்போது முதல் ஆளாக சேர்ந்தது இவங்க தான். மேம் இதுலேயும் தமிழி வருது மேம், நீங்கள் அந்த போர்ஷன் அட்டன் பண்ண வேண்டாம், சோழர் கால கல்வெட்டு எழுத்துக்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் திருப்பி உங்கள் கிளாஸ் ஃபுல்லாக நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 2வது பேட்சில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நேரடியாக கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன எல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்துருந்தேன், கல்வெட்டு எழுத்துக்களை நீங்களே வாசித்து பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வரும். என்னால் கொஞ்சம் எனக்கு வயசு அதிகமாகிருச்சு இல்லையா, எனக்கு எழுத்துக்களை புரிஞ்சுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. மேம் இல்லை மேம், அந்த எழுத்துக்கள் எல்லாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியாது தான், எனக்குமே இன்னுமே தயக்கமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன புரியுதோ எழுதி கொடுங்க. கொஞ்சம் கண்டிப்பாக தான் அவங்கக்கிட்ட இருந்த எக்ஸ்கியூஸ் பாவம் அவங்களுக்கு நான் கொடுக்கல, சாரி மேம், அவங்கள எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு அந்த வீட்டு பாடங்கள் கொடுத்து வந்த ரிசல்ட்டில் எல்லாத்துலேயுமே தேறிட்டாங்க, நல்லாவே பண்ணிட்டாங்க. தஞ்சை கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வகுப்பு நான் வச்சுருக்கிறேன்.
சனிக்கிழமையே ஐயா கூட வந்து கிளம்பி வந்துட்டாங்க. சார் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒரு பழமொழியெல்லாம் ஒரு சொல்லாடல் இருக்குது தெரியுங்களா? எள்ளு தான் எண்ணெய்க்கு காயுதுன்னு சொல்லுவாங்க. பெத்ராஜ் ஐயாவும் பாவம் அந்த மாதிரி தான். பெத்ராஜ் ஐயா கூட பரவாயில்ல, இவருடைய கணவர் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பார். ஆனால் இவங்க டிரைவர் இருக்கார் பாருங்களா, அவர் நிலமை வந்து ரொம்ப பாவம். கூடவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. அதுவும் அங்கே கல்வெட்டு எழுத்துக்களை படிக்க முடியாது, எனக்கு படிக்க தெரியல, தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தவங்க ஒரு மேக்னிஃபையரோடு வந்திருந்தாங்க, பூத கண்ணாடியோடு வந்திருந்தாங்க, எழுத்துக்களை படிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போவும் நீங்கள் கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும். நாங்கள் வந்து அந்த இதில் திருசுற்று மாளிகையில் இருக்கிற கல்வெட்டை தான் நான் படிக்க சொன்னேன். ஏன்னா கோவில் கருவறையை சுற்றி இருக்கிற இடத்துல ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறனால ரொம்ப நேரம் நின்று படிக்க முடியாதுன்னு தஞ்சை கோவிலில் இருக்கிற திருசுற்று மாளிகையில் இருக்கிற கல்வெட்டுக்கள் தான் படிக்க ஆளுக்கு ஒவ்வொரு தூணை ஒதுக்கிட்டு போயிருந்தேன். இவங்களுக்கு எந்த தூணை ஒதுக்கி இருந்தேனோ அழகாக உட்காந்து படித்தாங்க. அதில் எனக்கு காலையில் வந்ததையும் அவங்க சொன்னது என்னென்னா, நான் கிளாஸ் ஃபுல்லாக நான் இருப்பேன், சார் கொஞ்சம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரி மேம், ஆமாம் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க முடியாது, சார் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு தூணாக போய் எல்லாரும் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா எல்லாம் பார்த்துட்டு திருப்பி இவங்ககிட்ட வந்தால் இவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க, அவர் மேக்னிஃபையர் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு, அவர் ரெஸ்ட் எடுக்க போகலை. ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான ஒரு தம்பதியர்களாக நான் எங்கே போனாலும் என்னுடைய கணவர் எனக்கு கூட வருவார். நான் அதுவே வந்து இத்தனை வேலையில் பாவம் அவர் வராரு அப்படியெல்லாம் நான் நினைக்கும்போது, இவங்க 2 பேரும் வரும்போது எனக்கு மூத்தவங்க இருக்கும்போது என் கணவருக்கு எனக்கும் அது இவங்க ரொம்ப பெரிய ஒரு ரோல் மாடலாக, ரொம்ப ஒரு உதாரணமாக எனக்கு தெரிஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிடுறேன். செம்பிமா மேம் வந்து நிறைய சிறார் இலக்கியங்களில் பெரிய விருதுகள் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் நடன பள்ளியில் இவங்களோட நாட்டியாஞ்சலியை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க இன்றைக்கி செம்பிமா அப்படிங்கிற ஒரு வரலாற்று புதினத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் எனக்கு சிறு பங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேன். இவங்களை வரலாற்று அந்த பக்கமாக ஒரு திசை திருப்பி அந்த தேடலில் இவங்களை கொண்டு போனதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. என்னை இந்த வகையில் பெருமைப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி மேம். செம்பிமா அறம் சார் வந்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. கஷ்டத்துலேயும் கஷ்டம், எது கஷ்டம் அப்படின்னா கடைசியாக உட்காந்து பேசுறது தான் கஷ்டம். வர்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செம்பிமால நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சின்ன நானும் ஒரு வரலாற்று புதினம், ஒரு 3 வரலாற்று புதினம் அதிகமாகலாம் இல்லை, ஒரு 3 புதினம் எழுதியிருக்கிறேன். வரலாற்று புதினம் எழுதணுன்னா நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்தை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வரலாற்றில் சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிற அந்த காலத்து அரசியலை பற்றி தேடுவோம். யாரெல்லாம் சண்டைக்கு வந்தாங்க, யாரெல்லாம் இணக்கமாக இருந்தாங்க, என்ன நிகழ்வு வந்து அந்த வரலாற்று ஏடுகளில் இப்போ வரைக்கும் நின்று எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு, சரி இவங்ககிட்ட இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதில் இந்த விஷயம் இன்னும் வெளியில் வரல, இதை பற்றி எழுதலாம் அப்படின்னு முதல்ல அந்த கதாபாத்திரங்களை வந்து நாங்கள் உருவாக்கி இந்தந்த பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரனில் கிடைக்கிற பாத்திரங்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்து வச்சு கதாபாத்திரமாக்கி வரலாற்று கதையை முடிச்சுட்டாங்க. செம்பிமா படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சரித்திர நாவல், போர் இல்லை, எதிரி நாட்டு அரசன் இல்லை, இருக்கிற சொத்தை களவாடிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, வரலாற்று புதினம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு பரனில் கூட வரலாறு இருக்குங்கிற ஒரு புதிய கோணத்தை வந்து இவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய கைத்தட்டல் தரலாம் அந்த ஒரு பார்வைக்காகவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து அபி அப்படிங்கிற ஒருத்தங்க விஸ்வா அவருடைய கணவர். கதையை ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு அந்த ரயில் பெட்டி பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தூசி தட்டுற மாதிரியான ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. நான் கதை முழுக்க சொல்லலை, சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அப்போது வந்து அந்த அபி வந்து ஆர்வத்தோடு போய் அந்த பாத்திரங்களை எடுக்க போவாங்க. அப்போ அவர் விஸ்வா வந்து தடுப்பார்,
வேண்டாம் வேண்டாம், நீ போயிட்டு அந்த இவ்வளோ தூசு இருக்கு, நீ போய் எடுக்காதன்ட்டு எனக்கு ஐயா தான் கண்ணுக்கு முன்னாடி வந்தார். அவர் அவங்க மேலே வச்சிருக்கிற அக்கறையை தான் அந்த கதையில் அப்படியே நுழைச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பார்வையை பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கு அம்மாவை பற்றியும் அவங்களுடைய பாரம்பரியம் மற்ற அவங்க தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் தெரியாது. அப்படிங்கிறதுனால கதைகளில் இவங்க குடும்பத்தோடு என்னால் பொருத்தி பார்க்க முடியல. நான் வந்து ஒரு பொதுவான ஒரு வாசகியாக தான் அந்த கதையை படிச்சிருந்தேன். கதையில் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம பொதுவாக பார்க்கப்படுற நமக்கு புதுசாக அறிமுகமாகிற ஒரு விஷயம், அதுக்கு வந்து பழம்பெருமை இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. அப்படிங்கும்போது அது மேலே நம்ம ஒரு உரிமையை வச்சுருப்போம். ராஜராஜரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ராஜராஜரை எனக்கு சொந்தம் கண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை போராட்டம் எனக்குள்ளே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு செம்பியன் மாதேவியை பிடிச்சிருக்கு. அந்த செம்பியன் மாதேவியை இந்த கதாபாத்திரங்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்க அந்த குடும்பத்தை நெறிப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான ஒரு என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி அவங்கள வழி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த செம்பிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த புதினத்திலிருந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒரு விஷயத்துக்காக எனக்கு தனக்குன்னு சொந்தம் பண்ணிக்கணும், எனக்குன்னு உரிமையாக்கிக்கணுங்கிற ஒரு விஷயம் அந்த கதையை ஒரு 88 பக்கங்கள் முடியும் போது இது வந்து நான் ஏன் எனக்குன்னு சொந்தம் பண்ணிக்கணும், எனக்குன்னு நான் வச்சுக்கிறத விட மற்றவங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதுல இருக்கிற ஒரு திருப்தி இருக்குல்ல அப்படிங்கிறத ஒரு செம்பிமா இந்த கதை வந்து ரொம்ப நல்லா சொல்லுது. அதாவது சுயநலமாக நமக்குன்ட்டு இல்லாமல் விட்டு கொடுக்கலாமே, ரொம்ப பெரிய ஒரு கருத்தை சொல்லி இருந்திருக்கிறாங்க. இது கூட நான் சொல்லி கொடுத்த பாடங்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வெட்டுக்கள் எடுத்திருக்கிறாங்க, சிப்பு பட்டயங்கள்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு எழுத்துக்களில் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கட்டிட அழகியலையும் காமிச்சிருக்கிறாங்க. நம்ம கோவில் போனோன்னா கோவிலுடைய அந்த கட்டிட அமைப்பை வச்சு சோழர் காலத்து கட்டிடக்கலையா, பாண்டியர்கள் கலையா, பல்லவர்கள் கலையான்னு நம்ம பார்ப்போம். அதில் இருக்கிற ஒரு தூணுடைய அழகியலை வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தோட கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கான், அது வந்து இங்கே இருக்கான், இங்கேருந்து அங்கே இருக்கா, எப்படியெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கதை, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1/2 மணி நேரம் கூட இல்லை நான் செம்பிமா படித்து முடிக்கிறதுக்கு. எடுத்தோன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கி படிங்க. இங்கே நம்ம எல்லோரும் கூடி இருக்கிறோம். செம்பிமாவை பற்றி இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லுச்சு, அதில் என்னதான் இருக்குது வாங்கி பார்த்துருங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மேம் அவங்களுடைய இலக்கிய உலகில் புதுசாக வரலாற்றில் தடம் பதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த பயணம் மேலும் நீடித்து இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர்த்த ஆசிர்வதித்து எங்களையும் அவங்களோட கூட்டி எங்கள் கூடயும் பயணம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு என்னுடைய வேண்டுதலாகவும் வச்சுட்டு இந்த நிகழ்வில் இங்கே இவ்வளவு நண்பர்களும் குடும்பமும் இணைந்திருக்கிற இந்த நிகழ்வில் கடைசியாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக என்னை இணைச்சிக்கிட்டு என்னையும் இந்த பயணத்தோடு அழைச்சிட்டு வந்திருக்கிற உங்களுடைய அன்புக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி பௌஷ்யா. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் என்னை கௌரவித்தமைக்காக சகோதரி ரஜினி அவர்களுக்கும் சகோதரர் பெத்ராஜ் அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பதியர் இருவரையும் நான் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவேன். எழுத்து உலகை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். முதலில் ஒரு சிறுவர் நூல்களுக்காக தமிழக அரசு பரிசு கொடுத்ததில் ஆரம்பித்து இன்று வெளியிட்ட செம்பிமா வரை அவருடைய நூல்களை நான் அனைத்தையும் படித்திருக்கிறேன், விமர்சித்திருக்கிறேன். அவரிடம் இருக்கின்ற எழுத்து ஆர்வம்தான் அவரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அவருடைய கணவர் பெத்ராஜ் இருப்பது அவருக்கு கொடுத்து வைத்த அதிர்ஷ்டம். இப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டம், அது அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால் தொடர்ந்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் நிறைய நூல்களை எழுதி பல அரசு விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நேரம் காரணமாக இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நான் பெரிதும் கேட்க விரும்பும் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள்
நிறைய பேச வேண்டும். அதற்காக என்னுடைய நேரத்தை அவருக்காக ஒதுக்குகிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்ஏபி அழகிரி ராஜா அவர்கள், நீதியரசர் டிசிஆர் கோதண்டராமராஜா அவர்கள், ஆடிட்டர் திரு டிஆர் ராமகிருஷ்ணராஜா அவர்கள், குடும்பங்களைச் சேர்ந்த திருமதி ரஜினி பெத்ராஜா அவர்களது நூல்கள் வெளியீட்டு இலக்கிய விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. செம்பிமா என்னும் சரித்திர நாவலில் சொல்லப்பட்ட கருத்துக்களாலும் சொல்லும் விதத்தாலும் நினைவூட்டுகின்ற பல விஷயங்களாலும் அது சரித்திரம் படைக்கும் என்றே நம்புகிறேன். எளிய நடை, அரிய தகவல்கள். ஒரு வாசகனாக வாழ்த்துகிறேன். தமிழக அரசு விருது பெற்று உலகம் எங்கள் குடும்பம் என்ற நூலில் தொடங்கி ஆக்கப்பூர்வமான எழுத்துப் பணிகளில் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் எழுத்தாளர் திருமதி ரஜினி பெத்ராஜா அவர்களை பாராட்டுகிறேன். மேலும் பல நல்ல இலக்கியங்களை படைத்து ராஜபாளையம் நகருக்கும் தான் சார்ந்த குடும்பங்களுக்கும் பெருமை சேர்க்க வாழ்த்துகிறேன். இவ்விழாவில் இறைவணக்கம் பாடிய குடும்பத்தினருக்கும் வரவேற்பு நல்கிய ஆடிட்டர் சீதரங்கராஜா அவர்களுக்கும் தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த டாக்டர் அறம் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நூல்களை வெளியிட்ட வானதி பதிப்பகத்தாருக்கும் நூல்களை இங்கு வெளியிட்ட வாழ்த்துரை வழங்கிய திரு துரையரசு அவர்களுக்கும் திருமதி நிரஞ்சனா அயன் கோடீசன் அவர்களுக்கும் திருமதி கௌசியா இக்பால் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்திய எழுத்தாளர் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்களுக்கும் கவிஞர் ஆனந்தி அவர்களுக்கும் எழுத்தாளர் மதுமிதா அவர்களுக்கும் சரித்திர ஆசிரியர் மயில் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழா நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர்கள் இருவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மட்டும் கேட்டுட்டா பாருங்கப்பா. எங்கள் அழைப்பை ஏற்று விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்நகர் பிரமுகர்கள், பெரியோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகாசி நித்யாஞ்சலி நடனக்குழு அப்போது பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன். நித்யாஞ்சி நடனக்குழுவைச் சேர்ந்த நடனமணி ராதிகா, இசை ஆசிரியர் உமா இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் விழா நடத்த அனுமதி வழங்கிய காந்தி கலவென்ற நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலோசனைகள் பல வழங்கிய திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு உதவிகள் புரியும் கோதை என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விருந்தினர் அனைவருக்கும் சிறப்பு செய்த மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்ற தலைவர் அருமை நண்பர் ராமராஜ் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ஏபி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் அலுவலகம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர் என்ற வகையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடை அலங்காரம் செய்த விஷ்ணு, ஒளி ஏற்பாடு செய்த வேல்முருகன் அவர்களுக்கும் புகைப்படக் கலைஞர்கள் மிக சிறப்பாக அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னையும் நன்றாக காமிப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்களுக்கும் நன்றி. இங்கே வருகை வந்துள்ள வைகரை முரசு உட்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. விழா ஏற்பாடுகளில் பல்வேறு பணிகளில் ஒத்துழைப்பு வழங்கிய பிற அன்பர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக கூற முடியவில்லாவிட்டாலும் அவர் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய என்ஏபி மற்றும் டிசிஆர்கே குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து ஆண்டார் அருளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுதின வரிகளுக்கு நான் ஆட போகிறேன். சீக்ரெட் ஜாமெட்ரின்னு ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் நாங்கள் ஆடியிருக்கோம். ஒரு 10 பிளாட்ஃபார்ம்ஸில் ஆடியிருப்போம், மோர் தென் 10 பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் உள்ள ஒரு சாங், அந்த தீமேட்டிக் ப்ரெசன்டேஷனில் பிந்து ஒரு புள்ளி, அப்புறம் 2 புள்ளிகள், புருஷன் பிரகிருதி, அப்புறம் 3 கோணங்கள். அந்த கோணங்கள் 3 ட்ரையாங்கிள், அதில் உள்ள டைமென்ஷன் கோணங்கள், அந்த பிரமிட்குரிய சக்தி, அது போக 4ஆம் பரிமாணம் 4th பரிமாணம் வந்து 3 வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், 3 டைமென்ஷன். உலக நம்ம பார்க்குறது படைத்தல், காத்தல், அழித்தல், லென்த், பிரெத் அண்ட் டெப்த். 4ஆம் பரிமாணம் மறைத்தலை நம்ம உணரதான் முடியும். 5ஆம் பரிமாணம் இஸ் ரீபர்த். ரீபர்த்க்கு எக்ஸாம்பிள் வந்து விதை சொல்லலாம். விதையில் மறைக்கப்பட்டு இருக்க மரம், அந்த மரத்தின் பழத்தின் விதை. ஸோ இட் இஸ் அ லைஃப் சைக்கிள். மறுபடியும் அந்த பிந்துக்குள்ளே அடங்கும். அத்தனையும் கணிதம், அத்தனையும் புனிதம். எழுதின வரிகளுக்கு நான் ஆட போகிறேன். சீக்ரெட் ஜாமெட்ரின்னு ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் நாங்கள் ஆடியிருக்கோம். ஒரு 10 பிளாட்ஃபார்ம்ஸில் ஆடியிருப்போம், மோர் தென் 10 பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் உள்ள ஒரு சாங்,
அந்த தீமேட்டிக் ப்ரெசன்டேஷனில் பிந்து ஒரு புள்ளி, அப்புறம் 2 புள்ளிகள், புருஷன் பிரகிருதி, அப்புறம் 3 கோணங்கள். அந்த கோணங்கள் 3 ட்ரையாங்கிள், அதில் உள்ள டைமென்ஷன் கோணங்கள், அந்த பிரமிட்குரிய சக்தி, அது போக 4ஆம் பரிமாணம் 4th பரிமாணம் வந்து 3 வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், 3 டைமென்ஷன். உலக நம்ம பார்க்குறது படைத்தல், காத்தல், அழித்தல், லென்த், பிரெத் அண்ட் டெப்த். 4ஆம் பரிமாணம் மறைத்தல். மறைத்தலை நம்ம உணரதான் முடியும். 5ஆம் பரிமாணம் இஸ் ரீபர்த். ரீபர்த்க்கு எக்ஸாம்பிள் வந்து விதை சொல்லலாம். விதையில் மறைக்கப்பட்டு இருக்க மரம், அந்த மரத்தின் பழம், பழத்தின் விதை. ஸோ இட் இஸ் அ லைஃப் சைக்கிள். மறுபடியும் அந்த பிந்துக்குள்ளே அடங்கும். அத்தனையும் கணிதம், அத்தனையும் புனிதம். தாபதா கபதா சதாபதா கபதா தாபதா கபதா சதாபதா கபதா சதசம் கபதசம் ரிகபதசம் கரி பகதப சதா சதசம் கபதசம் ரிகபதசம் கரி பகதப சதா கோணங்களின் பின்னே பரிமாணங்கள் படிப்படியாய் வரும் உவமானங்கள். கோணங்களின் பின்னே பரிமாணங்கள் படிப்படியாய் வரும் உவமானங்கள். உறுதி தூண்கள் பெரும் பிரமிடுகள் உருவாகும் சக்தியுடன் முப்பரிமாணங்கள். உறுதி தூண்கள் பெரும் பிரமிடுகள் உருவாகும் சக்தியுடன் முப்பரிமாணங்கள். கோணத்தில் உண்டு மறுபடி விருட்சங்கள், மறுபடி விதைகள், மறுபடி பிறத்தல், மறுபடி அடங்கல். மறுபடி விருட்சங்கள், மறுபடி விதைகள், மறுபடி பிறத்தல், மறுபடி அடங்கல். அண்டம் அனைத்தும் அழகிய வட்டம், அனைத்தும் ஒன்றாவதே தெய்வீக சட்டம். அண்டம் அனைத்தும் அழகிய வட்டம், அனைத்தும் ஒன்றாவதே தெய்வீக சட்டம். அத்தனையும் கணிதம், அத்தனையும் புனிதம், அத்தனையும் கணிதம், அத்தனையும் புனிதம், அத்தனையும் புனிதம், அத்தனையும் புனிதம். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இங்கே இருக்கிற எல்லா டிக்னிட்ரிஸ், ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி மார்னிங் விஷஸ். என்னில் ஒளிரும் பரம்பொருள் உங்களிலும் இருக்கும் அந்த பரம்பொருளை நமஸ்கரிக்கிறது. இட்ஸ் an honor for my student Radhika and me to be here this morning. Thank you ரஜினிகா. ஒரு 13 இயர்ஸாக இப்போ எனக்கு ரஜினிகா நல்ல பழக்கம். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ரேவதி சரவணராஜா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு ரஜினி அக்கா. ரொம்ப எளிமையானவர் நம்ம ரஜினி அக்கா. உள்ளம் நிம்மதியாக திருப்தியாக இருக்கும் ஒருவர். பட் மனசு ரொம்ப பெருசு, ஆழமாக இருக்கும் குணம், ரொம்ப தன்மையாக இருப்பாங்க. ஷில் பி வெரி கனெக்டட் டு ஹர் செல்ஃப் அண்ட் டு தோஸ் கன்சர்ன்ட். எவ்வளவு தேவையோ அவ்வளோ அன்போடு கனெக்டடாக இருப்பாங்க. விருந்தோம்பல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்கள அடிச்சுக்க முடியவே முடியாது. எப்போ போனாலும் ஒரு பெரிய மீல், மினிமம் 5 டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு ஷோவோ ஒரு ஆடம்பரமோ ஒரு பந்தாவோ இல்லாமல் அப்படி ஒரு தன்மை. அது அவங்க வீடும் அப்படியே பிரதிபலிக்கும். நான் பார்த்ததில் அகங்காரம் கிட்டத்தட்ட மினிமம் இருக்கிற ஜீவங்களில் ரஜினிகா கண்டிப்பாக ஒருத்தங்க. ரஜினி அக்கா கடல் மாதிரி ஞானம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி தன்மையாக ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி கேட்டுக்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அப்படி இருக்காங்கன்னு.
டான்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்க்காக ஒரு தீம் சூஸ் பண்ணிவிட்டு பெங்களூரில் இருக்கிற கைலாஷ ஆசிரமம் மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திரபுரி சுவாமிஜி, இல்லைன்னா வேடந்தாங்கல்ல இருக்கிற வேதாந்தா குரு சுவாமிஜி குரு பரானந்தர் கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு பாயிண்ட்ஸ் கேட்டுட்டு ஆடியோ கிளிப் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரஜினிகாட்டை எடுத்துகிட்டு போவேன். வார்ம் வெல்கமோட உள்ளே வர சொல்லுவாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ டீப்பாக கேட்டுக்குவாங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கேட்டுக்குவாங்க. அதில் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா அவங்களே எஃபர்ட் எடுத்து அந்த சுவாமிஜிகளை காண்டாக்ட் பண்ணி நேரில் போகியோ இல்லை ஃபோன் மூலமாகவோ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அப்படி ஒரு டெடிகேஷன். ஸ்கிரிப்ட் எவ்வளவு ட்ரையாக எங்கள் டாபிக்ஸ் இருந்தாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்டோட கண்டிப்பாக மாற்றிடுவாங்க எங்கள் ரஜினி அக்கா. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் அவங்ககிட்ட இருந்து வரும். அவங்க எழுதினதில் ஏதாவது பற்றி சொல்லுவாங்க. குழலேன்னு ஒரு பாட்டு, அப்புறம் கோணங்கள்னு ஒன்று, அப்புறம் ஐயனேன்னு ஒன்று எழுதியிருக்கேன். தியாகேசரே நேரில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்குறப்ப தலையும் புரியாது வாலும் புரியாது. ஒன்று மட்டும் ஆனால் புரியும், ரஜினி அப்படிங்கிற ஜீவனுக்கு உள்ளே இருக்கும் அந்த பரம்பொருள் எங்களுக்காக ஊற்றெடுத்து பாயிறத நான் மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கோம். அர்த்தமானால் அப்போ புரியாது, சரி சரின்னு கேட்டுக்கிடுவேன். அவங்க ஃபோன் பண்ணி மென்ஷன் பண்ண அந்த எல்லா சிங்கிள் பாட்டுமே எங்களுக்கு இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். அது அந்த டான்ஸஸை நாங்கள் நிறைய இடத்துல ஆடியிருக்கோம், ஆடிக்கிட்டுருக்கோம், ஆடுறோம், இன்னும் ஆடுவோம். ஸ்கிரிப்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க. நேரில் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. வர முடியலன்னா அவங்களே நேரில் வந்துடுவாங்க ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு. அதுலேயும் ஒரு ஒழுங்கு, ஒரு டிக்னிட்டி கண்டிப்பாக இருக்கும். அழகாக ஒரு புது ஃபோல்டரில் டைப் அடிச்சிருக்கோம். அதில் எனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டும் சேர்த்தே இருக்கும். அவங்க வீட்டில் வச்சு ஒரு பெரிய விருந்து கொடுத்து பூஜை ரூமில் ஸ்கிரிப்டை வச்சு மங்களகரமாக கையில் கொடுப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேஜ்லேயும் என்ன எழுதியிருக்காங்கன்னு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பையும் எனக்கு ஒன்றும் ரொம்ப புரியாது, சரி சரின்னு கேட்டுக்கிடுவேன். ஏன்னா நான் எள்ளு தான் அவங்க கையில் கொடுத்துருப்பேன், ஒரு எண்ணெய் கிணறே எங்கள் கையில் அவ்வளோ ரிச்சாக திருப்பி கொடுத்துருவாங்க. சிவகாசியில் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்லோவாக ஆரம்பிப்போம். அப்போ கூட நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்டை வாசிக்க மாட்டேன், எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிடுவேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எங்கள் மிஸ்ஸஸ் உமா டீச்சர், அதாவது மிஸ்ஸஸ் உமா சேகர் கிட்ட அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். அவங்க ஃபுல்லாக டியூன் போட்டுருவாங்க. அவங்க பிரமாதமாக மியூசிக் செட் பண்ணுவாங்க. மியூசிக்கில் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு தானம் போடுவாங்க, ஒரு ஸ்வரம், ஒரு சிட்டஸ்வரம், ஜதி, தில்லானா, கௌத்துவம், ஒரு ஃபோக் எல்லாம் போட்ட அப்புறம் டான்ஸ் கொரியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் கேட்பேன், அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் என்ன, அர்த்தம் என்ன, நடை என்ன, ஃப்ளோ என்ன, ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, வேறு லெவலாக வந்து நிற்கும். அத்தனை தடவை கேட்டாலும் அதில் புது அர்த்தங்கள் பிறக்கும், புரிதல்கள் புதுசாக வரும். அதுவும் எங்கள் உமா டீச்சர் வாய்ஸில் அந்த குரலில் கேட்குறப்போ மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். டைம் வில் ஆக்சுவலி ஸ்டாண்ட் ஸ்டில். வீடு, பிள்ளை, குட்டி எல்லாம் மறந்துடும் எங்களுக்கு. நானும் என்னோடய டான்சர்ஸ் எல்லாரும் வேறு ஒரு உலகத்துக்கே போயிடுவோம். வேறு வழி இல்லாமல் திருப்பி நடைமுறைங்கிற வாழ்க்கைக்கு வந்து சேருவோம். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வாட் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ்னு. We are so grateful to Rajanika for this wonderful experience which we received through her. I pray to that Paramporul to keep our connection as a continuing precious treasure as always. Hearty congratulations to Rajanika for all her books releases. அவங்க நற்குணங்களும் சாரமும் பொலிவும் அண்ட் அவங்களோட அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டமும்
கண்டினியூஸாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனையோடு ரஜினிகா அலாங் வித் பெத்தராஜா அண்ணாச்சியோட ஒரு லாங் ஹெல்த்தி அண்ட் பியூட்டிஃபுல் லைஃப் வாழணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை அண்ட் விஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ யூ ரஜினிகா ஃபார் திஸ் க்ளோரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். இந்த விழாவானது ஒரு சிறப்பான விழாவாக அமையப் பெறுகின்றது. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய விழாவானது திருமதி ரஜினி பெத்துராஜா அவர்களின் இலக்கிய பயணத்தில் தொடர்ச்சியாக இந்த பயணத்தின் அம்சமாக பயணம் தொடர்கிறது. இன்று 4 புத்தகங்களை வெளியிடுகிறார். 1ஆ 2ஆ அது கணக்கில் அடங்காமல் வரட்டும் என்ற ஒரு ஆசையுடன் ஒரு அழகான ஒரு குரலுடன் இனிதே இந்த விழாவை ஆரம்பிக்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்பது வள்ளுவப் பெருமானின் வாழ்க்கை. இல்வாழ்க்கையில் இந்த குறளின் சுருக்கமான கருத்து என்னவென்றால், ஒருவர் தனது வாழ்வில் அறனையும் அன்பையும் போற்றி பாதுகாத்தாரானால் அவரது வாழ்வு சீரும் சிறப்புமாக பயனுள்ளதாக அமையும் என்பது கருத்து. இது இல்வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சியிலும் நாம் அதை கண்கூட பார்க்க போகின்றோம். இன்றைய விழாவில் தலைமை ஏற்க வந்திருக்கும் மருத்துவர் அறம், அவர் பெயரிலேயே அறத்தை தாங்கியுள்ளார் என்பது நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான அம்சம். அடுத்து இவர் கலை இலக்கிய குழுவுக்கு தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து அன்பு எங்கே போயிற்று என்ற கேள்விக்கு அவர் திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் என்பதே ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். ஸோ அடுத்து நாம் பண்பான மேன்மக்கள் நம்மை விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். நூல்களை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் திரு துரையரசு மூத்த பத்திரிகையாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருமதி நிரஞ்சனா ஐயன் கோட்டீஸ்வரன் அவர்கள் நித்யாஞ்சலி என்ற நாட்டிய பள்ளிக்கு இயக்குநராக இருக்கின்றார். அவர் தனக்கென ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கலைப்பாணியை உருவாக்கி ஒரு சிவகாசியிலும் ஒரு கலைப்பள்ளி நடத்த முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து திருமதி பௌசியா இக்பால் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், தொல்வியல் ஆர்வலர், வரலாற்று புதின எழுத்தாளர். அவரையும் நாம் வரவேற்பதில் மிக பெருமை அடைகிறோம். இந்த நூல் பெற்று வாழ்த்துரை வழங்க ராஜபாளையத்தின் ஒரு இலக்கிய சிந்தனை நிறைந்த ஒரு ரஜினி பெத்துராஜா நண்பர்கள் கூட்டம் அவரை ஊக்குவித்து அவர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக என்றுமே இருந்து வரும் எழுத்தாளர் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்களையும் வரவேற்கின்றோம். கவிஞர் ஆனந்தி அவர்கள் அவர் உற்றிய நண்பர், அவரையும் வரவேற்கிறோம். எழுத்தாளர் மதுமிதா அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். சரித்திர ஆசிரியர் மயில் சுப்பிரமணியம் அவர்களையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
மற்றும் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட போகின்ற ஒரு மேன்மக்கள் டாக்டர் கு கணேசன் அவர்களையும் வரவேற்கின்றோம். எழுத்தாளர் ரா நரேந்திரகுமார், எழுத்தாளர் கண்மணி ராசா, கே வெங்கட்ராமன் அவர் ரிதம் என்ற சிறப்பு பள்ளி இயக்குனர், அவரை சிறப்பாக ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். இதில் ஏதாவது பெயர் விடுபட்டு இருந்தால் நான் வருந்துகிறேன் என்ற ஒரு டிஸ்க்ளைமர், அது பொறுப்பு துறப்பு என்பார்கள். பொறுப்பு ஒன்று இருந்தால் துறப்பு எப்படி வரும் என்ற ஒரு அந்த தமிழாக்கம் சரியான்ற கூட எனக்கு தெரியவில்லை, இருந்தாலுமே சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மீண்டும் இருகரம் கூப்பி அனைவரையும் வருக வருக என்று எல்லாரையும் வரவேற்கின்றேன். அப்பொறுப்பை தொடர்ந்து விடலாம் என்று நினைத்த நேரத்தில் நமது விழா நாயகி, விழா அமைப்பாளர்கள் இன்னொரு சிறிய பொறுப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் விழா நாயகியை அறிமுகம் செய்ய ஒரு அரிதான வாய்ப்பு எனக்கு வந்து அந்த பொறுப்பை மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு சிறிதான அறிமுகம்தான், ஏன்னா ஃபுல்லாக அவங்க படைப்புகளை லிஸ்ட் பண்ணால் வந்து ஒரு 1 hour ஆகும். அதை பற்றி குறிப்பு சொல்லணுன்னா அதுவே 1 hour ஆகும். இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். அவர் எழுதிய முதல் நூல் வந்து உலகம் எங்கள் குடும்பம், சிறுவர் நூல். முதல் நூலுக்கே அவருக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சது. அவருக்கு வந்து நமக்கெல்லாம் ரொம்ப, அது ஃபஸ்ட்டு பாலில் 6 அடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா ஒரு சிறுவர் நூல், கனா கண்டேன் தோழி, மயிலிறகாய் மாறலாம், நமக்குள் கேட்கும் நாதங்கள், இன்றைக்கு வெளியிடப்பட இருக்கின்ற செம்பிமா உள்பட பல நூல்கள், மொத்தம் 23 நூல்கள் பதிக்கப்பட்டு இருக்கின்றன. 2 வந்து பப்ளிஷர் அண்டர் பப்ளிஷிங்கில் இருக்குது, 2 நூல்கள் வந்து. இவரோட ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்களே, பல வகைகளை கடந்து எழுதியிருக்கிறார். ஒரு பேட்டன்டாக இல்லாமல், ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல், மரபு கவிதைகள், புது கவிதைகள், சிறுவர் நூல்கள், பிரயாண கட்டுரை, சிறுகதை, நாட்டிய நாடகம், ஆன்மீக கட்டுரைகள் என்று எல்லா வகையிலும் பயணித்திருக்கின்றார். அவர் எல்லா நூல்களையும் நான் படித்ததில்லை என்றாலும் சில நூல்களை நான் படித்து இன்புற்று இருக்கின்றேன். அவரோட எழுத்துக்களில் நான் மெயினாக ஒரு பிரின்சிபிள்ஸ் என்ன பார்க்குறோன்னா, இறையாண்மை, இனிமை, எளிமை, மென்மை, வேல்யூஸ். ஸோ ஓவரால் ஷீ இஸ் அ வெரி வேர்சடைல் கிரியேட்டர். அப்புறம் அவங்க அவார்டு என்னென்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தோன்னா, அதுவும் வந்து ஒரு நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்ட் ஃபார் சில்ட்ரன் லிட்ரேச்சர் முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் அளவழியப்பா நினைவு பரிசு 2 முறை வாங்கியிருக்கிறார். அளவழியப்பா என்பது குழந்தை இலக்கியத்தில் கொடிகட்டி பறந்தவர். அண்டு அளவழியப்பா கிடையாது, எழுத்தாளர் அழகிரிசாமி, தவறுக்கு வருந்துகிறேன். அழகிரிசாமி நினைவு சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றிருக்கின்றார். வல்லின சிறகுகள் என்று அமெரிக்காவை அட்லாண்டாவை சார்ந்த அமைப்பில் அதில் சிறுகதை பரிசை பெற்றிருக்கின்றார். அவர் நண்பர் மதுவிதா ஒரு யூடியூப் சேனல் நடத்தும் காற்று வெளி சேனலில் ஆண்டாள் விருதும் பெற்றிருக்கிறார். சேக்கிலார் மன்றமும் விருதுகளை கொடுத்திருக்கிறார். பல விருதுகள் நான் சுருக்கமாக தான் சொல்ல முடிகிறது. அவர் பெற்ற பட்டங்கள், ராஜபாளையம் மணிமேகலை மன்றம் வழங்கிய கலை இலக்கிய செல்வி என்ற பட்டம் உள்பட பல பட்டங்கள். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறார் அக்ராஸ் த வேர்ல்டு. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா தரப்பு மக்களையும் பழகுவதற்கான நாவல்களுக்கு, இலக்கிய கருத்துக்களுக்கு ஒரு ஆணிவேராக அமைய அதெல்லாம் உதவுகிறது. ஆஸ்திரேலியா, டர்க்கி, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட், துபாய் அண்ட் கம்போடியா. சில சிறப்புகளையும் நான் சொல்லியே ஆள வேண்டும். காந்தியின் பேத்தி, மகாத்மா காந்தியின் பேத்தி ஈலா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் வசிக்கிறார்.
இவர் சத்தியாகிரகத்தின் 150வது நினைவு தின விழாக்காக ஒரு 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 வேர்ல்ட் பீஸ் அமைப்புக்காக ஒரு குரூப் வந்து அவர் ரஜினியும் மெம்பர். அவர் அங்கே அவரால் ஒரு உரையாடல் அவரிடம் உரையாடல் நடந்து அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார். துபாயில் சேனல் எஃப்எம்மில் அவர் இவரை பேட்டி கண்டிருக்கின்றார்கள். முத்தாய்ப்பாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக உணவு திருவிழா என்ற நூல் பாடநூலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம். வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் மறுபடியும் நாம் திரும்ப குரலுக்கு தான் போக வேண்டும். அரணும் அன்பும். அரண் எங்கிருந்து வந்தது? அவரது தகப்பனார் காலஞ்சென்ற மாவட்ட நீதிபதி திரு கோதண்ட ராமராஜா வேல்யூஸுக்கே ஹி வாஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த பாசறையிலிருந்து வந்தவர் எப்படி சோடை போக முடியும்? அன்பிற்காக அவர் தமையனார், எனக்கு தாய்மாமனார், காலஞ்சென்ற ஆடிட்டர் திரு ராமகிருஷ்ண ராஜா, அவர் அன்பை பொழுதில் அவருக்கு நிகர் அவரே. ஸோ அந்த சூழ்நிலையில் இலக்கியம் என்ற விதை விதைக்கப்பட்டு அதை வந்து செடியாக மரமாக ஆக்கியவர் யார்? யாரோட ஊக்கத்தில் அது மரமாகியது என்றால் எல்லாருக்கும் எளிதாகவே தெரியும். ரஜினி பெத்ராஜாவின் கணவர் திரு பெத்ராஜா அவர்கள் ஊக்கம் கொடுத்ததே அவர்தான். ஸோ இந்த சிறிய அறிமுகத்துடன் நான் என்னோட உரையாடலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீதர் அவர்களே. இந்த அவையிலே கூடியிருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பெரும் கல்வியாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவை ஒரு பெரிய அவை. 4 புத்தகங்கள் வெளியிடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இருந்தாலும் கூட இந்த 4 புத்தகங்களை மிக எளிமையாக மிக சுவாரஸ்யமான சில கதை அமைப்புகளை கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கும் மேடம் அவர்களுக்கு மேலும் ஒரு முறை பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையின் கதை நாயகியான நமது திருமதி ரஜினி பெத்ராஜா மேடம் அவர்களை பற்றி நாம் அனைவருமே நன்றாக அறிந்தது. மிகச்சிறந்த குழந்தை இலக்கியவாதி. இவரை பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். இவர் நான் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்கின்ற அடிப்படையிலே என்னிடம் சில நிறைய விஷயங்களை கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது அதே மாதிரி தான். எப்படின்னு கேட்பாங்கன்னா, நைட் ஒரு 9 o'clock கால் பண்ணுவாங்க. மெயில் எல்லா விஷயத்தையும் எல்லாம் டிஃபனெல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா அந்த மாதிரி ரொம்ப இதமாக, இப்போ மேம் சொன்ன மாதிரி ரொம்ப இதமாக கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்தது கேட்பாங்க, உங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ சில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. மேம் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள், உண்மை கதைகள், ஏதாச்சும் சில விஷயங்கள் அப்படியே கோர்வையாக சொல்லுவேன். அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து அந்த விஷயத்தை மிகப்பெரும் ஒரு கதையாக உருவாக்குவாங்க. அப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளுக்கும் கூட அதில் உயிர்த்தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பிமா புத்தகம் இதை பற்றி பேச வேண்டும்னா நிறைய விஷயத்தை பேசலாம். இப்போ கல்வெட்டு மேம் சொன்னாங்க, பௌஷிகா இக்பால் மேம் சொன்னாங்க, கல்வெட்டுகளை இடம் படித்தார்கள் என்று. அந்த கல்வெட்டு படித்ததற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது மேம்கிட்ட அந்த செம்பிமா புத்தகத்தில் வரக்கூடிய 2 சொற்றொடர்கள் அது வந்து சோழர் கால கல்வெட்டில் நாம் எழுதணும். அந்த விஷயத்தை புத்தகத்தில் கொண்டு வரணும், அது பிழை வரவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த கல்வெட்டை நம்ம படிக்கணும். அப்போது அந்த அந்த ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கல்வெட்டை மேடம் அவர்கள் படித்தார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்களும் கூட, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ செம்பியன் மாதேவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்காரர் இருக்கிறார், யாருன்னா கண்டராதித்தர் இருக்கிறாரு, இல்லை அரிஞ்சிய சோழன் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன உறவு, இவங்களுக்கு அரிஞ்சிய சோழனுடைய மனைவியை பற்றி அந்த இடத்துல அக்கால் தங்கச்சியாக எப்படி உறவு வருகிறது அப்படிங்கிற விஷயம், கல்யாணியை பற்றி பெரும்பான்மையான கல்வெட்டுகளின் கூட பேசப்படாத ஒரு விஷயம், கல்யாணியை பற்றி பேசாத விஷயத்தை மையப்படுத்தி அவங்கள வந்து நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவியின் தங்கையாக இணைத்து அரிஞ்சிய சோழனின் மனைவியை மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் எல்லாம் பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயத்தையும் கூட பெருமையாக பெருசாக கொண்டு வருவதிலே மேடம் சிறப்பாக செயலாற்றுகிறார் என்று சொல்கிறேன். அடுத்ததாக வேற என்ன, இவங்களை பற்றி மேடமுடைய சிறுகதைகளை நாடகமாக எங்கள் பள்ளியிலே நாங்கள் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பள்ளியிலே மேடம் அவர்களின் கதைகளை, சிறுகதைகளை நாடகமாக மாற்றி மேடம் அவர்களே மாற்றி கொடுத்தார்கள். அதிலே ஒரு 6 அல்லது 7 நாடகங்களை போட்டிருக்கிறோம். இதில் என்ன வெற்றி என்றால்,
அந்த மேடை நாடகத்திலே ஒரு மாணவன் பிரதம மந்திரியாக நடித்தான். கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு மாணவன், இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற மாணவன் பிரதம மந்திரியாக நடித்தான். அவன் நடித்து முடிச்சோடனே அவன் என்ன சொன்னான்னா, எங்ககிட்ட ஒரு 2-3 நாள் கழித்து, நான் இன்னும் பிரதம மந்திரியாக இருக்கும்போது இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் வேலைக்கு சேரணும், அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ அதை அப்படியே விட்டாச்சு, ஒரு 4-5 ஆண்டுகள் விட்டாச்சு. சமீபத்தில் அந்த பையன், அதே மாணவன் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்தபோது அந்த மாணவன் எங்ககிட்ட வந்து நேரடியாக சொன்னது என்னென்னா, சார் நான் அன்னைக்கு வந்து பிரதம மந்திரியாக நான் நாடகம் போட்டேன், அப்போ அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அந்த விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் அதிகாரம் இருக்கக்கூடிய வேலை என்ன செய்ய முடியும்னு நினச்சேன். அப்போ இராணுவத்தில் போய் சேர்ந்தேன். அந்த இராணுவத்தில் போய் சேருவதற்கு எனக்கு ஊக்கமாக இருந்தது என்னென்னா, அந்த நாடகத்தில் நான் பிரதம மந்திரியாக வேஷம் போட்டது தான் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் எங்ககிட்ட சொல்லும்போது, அப்போ மேடமுடைய எழுத்தும் அந்த நாடக வடிவமைப்பும் எப்படி இருந்தது, அவங்க அந்த மாணவனுக்கு எப்படி மேற்கொண்டு வந்தது அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் கூட, சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைகள் மனதிலே எப்படி ஆழமாக பதிகிறது என்பது அதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி குழந்தை எழுத்தாளராக இருந்து ஒரு மிக பெரும் வரலாற்று நாவலாசிரியராக இங்கே தற்பொழுது இந்த செம்பிமா புத்தகத்தின் மூலமாக வந்திருக்கும் நமது மேடம் ரஜினி மேடம் அவர்களின் இந்த பொன்னான படைப்பு மிக பெரும் வெற்றியை பெற வேண்டும் என்றும் கூறுகிறேன். இந்த நாவலுக்கு என்னுடைய உதவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராமருக்கு அணில் எப்படி ஒரு சிறு உதவி செய்ததோ அதுபோல எனது உதவி அமைந்தது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இதுபோல் இந்த வாழ்த்துறை வழங்க எனக்கு வந்து வாய்ப்பு தந்த இந்த அவை பெரியோர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாழ்த்த வயதில்லை, ஆகவே அம்மை அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செம்பிமாவாம் செம்பியன் மாதேவியை செம்மையா நம் சிந்தையில் நிறுத்தி பண்பாய் பாலரின் நல்லெண்ணங்களை பப்பா கேம் வழியே நெறிப்படுத்தி அன்பாய் படைத்த உணவு திருவிழாவும் அரசு பாடத்திட்டத்தில் சேர்ந்திடவே நல்லோர் காட்டிய வழியெல்லாம் நமக்குள் கேட்கும் நாதங்களாய் புனைவும் புலமையும் விளைந்திடவே படைப்பாய் வெளிவந்த ரஜினியின் புத்தக வெளியீட்டு திருவிழாவும் பாங்காய் பெரியோர் ஆசியுடன் இனிதே சிறக்க சுற்றங்களின் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். நன்றி வித்யா.